இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இல்லை நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான நாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா June 27 அப்படின்றது வந்து PTSD அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. PTSD அப்படின்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் மோசமான இன்சிடென்ட் வந்து நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளை விட்டு யாராச்சும் ஒருத்தங்க விலகி போயிருக்காங்க, இறந்துருக்காங்க, இல்லை வந்து நம்மளை யாராச்சும் பேக் பைட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய எமோஷ்னலாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மோசமான விஷயம் நடந்திருந்தாலோ, இல்லை ஃபிசிக்கலாக ஏதாச்சும் ஒரு மோசமான விஷயம் உங்கள் லைஃப்பையே மாற்றி போடுற அளவுக்கு நடந்திருந்தாலோ, அந்த ஒரு தருணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் வர தாக்கம் அப்படின்றது தான் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு மாதம் கழிச்சு அது வந்து அக்கறாக ஆரம்பிக்கும், நிறைய பேருக்கு ஒரு வருஷம் கழிச்சு அக்கறாக ஆரம்பிக்கும். இந்த PTSD அப்படின்னு சொல்கிற போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்றது வந்து அந்த ஒரு மோசமான நிகழ்வு வந்து திரும்ப அதே டேட் வருது, இல்லை அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, அதே பீப்புள்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பீப்புள்ஸோட சாயலில் யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை அது அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆன்சைட்டியாக, படப்படப்பா, இல்லை அதுக்கு ரிலேட்டடான சிம்டம்ஸ் வந்து உங்கள் பாடி வந்து தானாக க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அது வந்து யாருக்கும் தெரியல, இல்லை யாருனாலையும் பார்க்க முடியல அப்படின்னா, இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ் அப்படின்றத, எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் வந்து PTSDனால் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, இதனால தான் நீங்கள் வந்து இதே ஒரு சர்க்கிளில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த PTSD மென்டல் ஹெல்த் கண்டிஷனால் தான் உங்களுக்கு இத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அதனால தான் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து தெரப்பி, கவுன்சிலிங், இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மெடிசன் ஹெல்ப் கூட ரொம்ப தேவைப்படும். இந்த PTSD, இந்த மென்டல் ஹெல்த் டிஸார்டர் வந்து உங்களுக்கு 4 சைன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த 4 சைன்ஸ்லையுமே நிறைய சிம்டம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரூசிவ் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத ஞாபகத்தை வந்து நம்ம மைண்டில் வந்து தாக்கமாக பதிய வச்சிரும். ஃபஸ்ட்டு சைனுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகெயின் ரிப்பீட்டாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும், நைட்டு தூங்கும்போது உங்களை தூங்க விடாமல் அந்த மெமரிஸ் வந்து உங்களை ஹார்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டை திங்க் பண்ணிவிட்டு விடிய முழிச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. இல்லாட்டி அந்த இன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி, இல்லை அந்த ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி, இல்லை அந்த பீப்புளை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கனவுகள் வந்து எதர் அவங்க வருவாங்க, இல்லாட்டி அதை பேஸ் பண்ண மாதிரி கனவுகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது சைன் வந்து நம்ம அதை கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணுறது, அவாய்டன்ஸ் அப்படின்றது தான் செகண்ட் சைனாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராச்சும் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களோ, இல்லை இனிஷியேட் பண்ணும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ, இல்லை அந்த டாப்பிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் ரெண்டாவது சைனாக சொல்கிறாங்க. அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம், அந்த பர்சனு, இல்லை அந்த பர்சனோட பிடிச்ச விஷயங்கள், நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ண அத்தனை விஷயங்கள், போன இடங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த இன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ண விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்களாம். மூணாவது சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயமும் உங்களோட மூடும், உங்களோட கரண்ட் ஸ்டேட் மூடு வந்து பயங்கரமாக நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எது யோசித்தாலும் நெகட்டிவாக தான் யோசிப்பீங்க. உங்களால் சந்தோஷமாக நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கும்போது இம்மிடியேட்டாக உங்களுக்கே தெரியாமல் அதை வந்து ஒரு பேட் மூடாக மாற்றிடுவீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து கெட்டவங்களாக நினைப்பீங்க, இல்லை உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்கு கெட்டவங்களாக தான் இருக்காங்க, கெட்டது தான் பண்ணுறாங்க, நீங்கள் மற்றவங்க கெட்டது தான் பண்ணுறீங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது விஷயமா, நிறையா அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பேஸ் பண்ணியோ, இல்லை அந்த இன்ஸ்டன்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து மறக்க ஆரம்பிக்கும், இல்லை மெயினான விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஞாபகத்துலேருந்து மறந்துடுவீங்க. அது வந்து நீங்கள் வாலண்டியராக மறக்கிறதுன்றது வேறு, உங்கள் பாடி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயங்களை மறக்க வச்சிரும். நீங்கள் எவ்வளோ யோசித்தாலும் மெயினான விஷயங்கள், நீங்கள் எவ்வளோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தாலுமே உங்களால் அதை வந்து ஞாபகப்படுத்தவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது, எனக்கு ஃப்யூச்சரே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நான் தொட்டதெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும், அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஹோப் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்கள் தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக மாறிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக நினைக்கிறவங்கக்கிட்டேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவீங்க. அது வந்து உங்களோட லவ்வராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நீங்கள் யாரெல்லாம் க்ளோஸாக நினச்சிங்க, யாரோட ரிலேஷன்லாம் ரொம்ப வேலிடாக, ரொம்ப வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னு நினச்சிங்களோ, அதெல்லாம் வந்து நீங்களே வாலண்டியராக பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை பிரேக் பண்ணுற மாதிரி உங்களே அறியாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்கக்கிட்ட ரூடாக பேசுகிறதோ, இல்லை நிறைய விஷயங்கள், உங்கள் ஆக்ஷன்ஸோ, உங்களோட தாட்ஸோ, உங்கள் திங்கிங், நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து
நீங்கள் அவங்கள விட்டு விலகணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸில் தான் இருக்கும். நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுக்காமல் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ரொம்ப டிட்டாச்சாக நீங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பிடிக்காமல் போயிடும். உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட உங்களுக்கு இஷ்டமானவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். எல்லாருமே உங்களுக்கு கெட்டது தான் நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யாருமே உங்களை புரிஞ்சுக்கல, யாருக்குமே நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரொம்ப உணர்ச்சியே இல்லாதவங்களாக மாறிடுவீங்க. கோவம் வர சுச்சுவேஷனில் கோவம் வராது, அழுக வர சுச்சுவேஷனில் அழுக வராது, சந்தோஷம் வர சுச்சுவேஷனில் சந்தோஷம் வராது. எல்லா எமோஷன்ஸுக்குமே இல்லை ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப நம்ப ஆயிருங்க. அதை என்னை அஃபெக்ட் பண்ணாது, இது என்னை ஒன்றும் பண்ணாத அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் வந்து டோட்டலாக எமோஷ்னல் லெஸ்ஸாக ஆயிடுவீங்க. கடைசி சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹார்மிங். அது வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணுற அத்தனையுமே, மென்டலியாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நீங்கள் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுற அத்தனை விஷயமே வந்து பிடிஎஸ்டி கீழே வந்துடும். எதுலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்காமல் இருக்கிறது, உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொல்கிறாங்களோ இல்லை சொல்ல வராங்களோ இல்லை நீ இதை கொஞ்சம் பண்ணி பாருப்பா அப்படின்னு உங்ககிட்ட நல்லதுக்கு சொல்ல வந்தாலுமே நீங்கள் உடனே வந்து பயங்கர அக்ரெசிவாக ஆகுறது, யாராச்சும் உங்களை சின்னதாக குறை சொல்கிறாங்க இல்லை யாராச்சும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே நார்மலாக உங்களால் அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் ரொம்ப ஹைப்பராக ஆகுறது. ரொம்ப ஹைப்பர்னால் சுற்றி இருக்கிறத போட்டு உடைக்கிறது, அவங்கள போட்டு கத்துறது, நீங்கள் உங்களை போட்டு அடிச்சுக்கிறது, இல்லை நீங்கள் பயங்கரமாக கத்துறது, உயிர் போகிற மாதிரி கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் எப்போவுமே வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ண நினைக்கிறாங்கன்ற மாதிரி தாட் எப்போவுமே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவன் எனக்கு கெட்டது தான் நினைக்கிறான், அவன் என்னை கொல்ல வர மாதிரி இருக்குது, அவன் என்னை அடிக்க போகிறான், அவன் என்னை அடிக்க வர மாதிரி இருக்குது, எனக்கு இந்த பிளேஸ் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலை, எனக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு பயங்கர பயமாக இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவீங்க எல்லா விஷயத்துக்கும். அண்ட் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஈஸியாக உங்களை யாராச்சும் பயப்படுத்திட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பென்சில் கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் பயப்படுவீங்க. அந்த சத்தத்துக்கு நாய்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிஎஸ்டி அப்படின்ற மென்டல் ஹெல்த் கண்டிஷனால் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு சரியாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை நீங்கள் உங்களை செல்ஃபாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃபுக்கு வரீங்க, உங்களோட மைண்ட் தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போவுமே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுலேருந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகாமல் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி அந்தளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கனாலுமே இதுலேருந்து நீங்கள் நல்லாவே ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இல்லை மைண்டு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிற மாதிரி அந்த சிம்டம் உங்களுக்கு வரும்போது பிடிஎஸ்டிக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு அது குறையுது அப்படின்னா நீங்கள் அதுவுமே பண்ணலாம். பட் கிராஜுவலாக இது வந்து உங்களுக்கு வருஷம் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டா வரணுமோட அது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் யாராச்சும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் தேவை அப்படின்றத நீங்களும் மறக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் யாருமே ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஸோ ஹெல்ப் கேட்குறது தப்பு கிடையாது. இன்கேஸ் இதில் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரொம்ப சூசைடல் தாட்ஸ் வருது, இல்லை செல்ஃப் ஹார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் சாகணும்னு நீங்கள் டெய்லி தூங்கும் போது நான் செத்து போயிடணும்னு நினச்சிட்டு தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து பயங்கரமாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். இன்டைஜஷன், சாப்பிடும்போது வாமிட் வருது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும், ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டேருந்து விலகி போயிடுவீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவீங்க, இல்லை ரொம்ப டோட்டலாக ஷட் டவுன் ஆகி ஒரே ரூம்குள்ளே உட்காந்து வெளியே வராத மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப நல்லா இருந்து இவனா இப்படி இருக்கா இவெல்லாம் இப்படி இருக்கான்னு நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்க வந்து பிஹேவியராகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவங்க மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்காம நீங்கள் அவங்க கூட போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். மேபி அவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்றது இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் யாருமே இல்லை கூப்பிட்டு பேச நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேச மறக்காதீங்க. ஒரு கால் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கால் வந்து உங்கள் லைஃப்பையே மாற்றலாம். இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினைக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி வந்து
கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இவ்வளோ நாள் கண்டிப்பாக அவங்களால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸில் அண்டர்கோ பண்ணியிருந்தாலுமே இன்னும் கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உங்கள் டைமையும் உங்கள் எமோஷன்ஸையும் சப்போர்ட்டிவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட போய் என்றைக்குமே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பேசாதீங்க. எப்போவுமே அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க ட்ரை பண்ணுங்கள். அதிலே நிறைய விஷயங்கள் வந்து மாறும். அண்டு இந்த மாதிரி சஃபர் ஆகிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்ற இந்த விஷயம் வந்து பயங்கரமாக உங்களை ஹெல்ப் பண்ணும். ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஷெட்யூல்குள்ளே ஸ்டிக் ஆன் பண்ணிங்கன்னா அப்பவும் உங்கள் லைஃப் வந்து நிறைய விஷயத்தில் மாறும். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதை 3 months விடாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கை. உங்களை மாதிரி யாராச்சும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னியோட அந்த கஷ்டத்தை மறந்து நம்ம அதிலேருந்து வெளியே வர முயற்சி எடுப்போம். தேங்க்யூ.